மலேசிய இந்து சங்கத்தின் மாபெரும் முயற்சியில் கைலைநாதனின் ஆசியுடன் உலகத் திருமுறை மாநாடு 2013ஆம் ஆண்டு 13 - 15 செப்டம்பர் மாதம் கோலாலம்பூரிலே நடைபெற்றது. அதனை அடுத்து 12 ஆண்டுகள் கடந்து இன்று 2 நாள் நிகழ்வாக மார்ச் 1 மற்றும் 2 சைபர் ஜெயா பல்கலைக்கழகத்தில் எல்லாம் வல்ல கூத்தப்பெருமானின் கருணையாலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 12 ஆண்டுகளில் மலேசிய இந்து சங்கம் கடந்து வந்த பாதையில் முட்கள் நிறைந்திருக்கின்றன, பாறைகள் உடைந்து விழுந்திருக்கின்றன, பாதாள குழிகள் இருந்திருக்கின்றன. இன்னல்கள் மின்னல்கள் போல் தாக்கிய காலமும் உண்டு. பல சுனாமிகளையும் தாண்டி வந்துள்ளது மலேசிய இந்து சங்கம். இவை அனைத்தும் இயற்கை பேரிடர்கள். ஆனால் ஒருபோதும் ஒரு நொடியும் எம்பெருமான் கைலைநாதன் மலேசிய இந்து சங்கத்தை கைவிட்டதே இல்லை. என்ன காரணம்? உங்கள் கைத்தட்டல்களோடு 60 ஆண்டுகளை கடந்தும் சென்று கொண்டிருக்கின்றது மலேசிய இந்து சங்கம். தாரக மந்திரமான திருமுறையை கையில் எடுத்துக்கொண்டு ஒருபோதும் தெய்வ நூலான 12 திருமுறைகளை கைவிட்டதே இல்லை. அதனால் இறைவனும் மலேசிய இந்து சங்கத்தையும் சைவ சமயத்தையும் இந்த மலைநாட்டிலே கைவிட்டதில்லை. 2013ஆம் ஆண்டு திருமுறையே எம் உயிர் துணையே என்று மலர்ந்த மாநாடு இன்று 2025ஆம் ஆண்டு திருமுறையே சைவநெறி கருவூலம் என்ற கருப்பொருளோடு மாநாடு மிளிர்கின்றது உங்கள் முன். இன்பமான திருமுறை மாநாட்டில் நனைய வந்திருக்கும் பெரியோர்களே, 2 நாள் மாநாட்டை உங்கள் ஆதரவோடு கைத்தட்டலோடு தொடங்குவோம். நிகழ்வின் அடுத்த அதிகாரப்பூர்வ நிகழ்வாக மலர்வது வரவேற்புரை. அதனை நிகழ்த்துவதற்கு மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய கௌரவ செயலாளர் விவேகரத்னா திரு விநாயகமூர்த்தி சுப்பிரமணியம் அவர்களை பணிவன்போடு மேடை கலைக்கின்றோம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்களே, மாய்கா தேசிய துணைத் தலைவர், தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் எங்களுடைய செந்துல் வட்டார பேரவையின் உறுப்பினர், தேசிய தலைவர் சிவநெறி செல்வர் ஸ்ரீகாசி சங்கபூஷன் தங்க கணேசன் அவர்களே, எங்களுடைய துணைத் தலைவர் திரு கணேஷ் பாபு ராவ் அவர்களே, சங்கத்தின் முன்னோடிகளில் ஒருவரும் சங்கத்தினுடைய ஆலோசகராகவும் இருந்து சங்கத்தினுடைய முன்னாள் தேசிய தலைவராக பணியாற்றிய சங்கரத்னா டத்தோ வைத்திலிங்கம் அவர்களே, சங்கத்தினுடைய மற்றொரு ஆலோசகர் எங்கள் ஜோரான ஜோஹர் மாநில தலைவர் சங்கரத்னா ராமகிருஷ்ணன் அவர்களே, மலேசிய சைவ நற்பணி கழகத்தினுடைய ஸ்தாபகரும் தலைவரும் ஆகிய திரு நா தர்மலிங்கம் அவர்களே, மலேசிய நால்வர் மன்றத்தின் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் கந்தசாமி அவர்களே, மலேசிய இந்து சங்கத்தினுடைய உச்சமன்ற உறுப்பினர்களே, மலேசிய இந்து சங்கத்தினுடைய மத்திய செயலவை உறுப்பினர்களே, மாநில தலைவர்களே, வட்டார பேரவை தலைவர்களே, மாநில மற்றும் வட்டார பேரவை உறுப்பினர்களே, இந்த உலக திருமுறை மாநாட்டினுடைய பேராளர்களே, சைவ அடியார்களே, திருமுறை அன்பர்களே, நன்கொடையாளர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கின்றேன். வாருங்கள். 2ஆம் நாள் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல கூத்தப்பெருமானுடைய அருளாசியை வேண்டிக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமாக இன்னொரு குழு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது. என்னுடைய வரவேற்புரையில் அவர்களை நான் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த திருமுறை மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா இதிலையும் நன்றாக அதை செய்து கொண்டிருக்கும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் ஏற்பாட்டு குழுவினரை நான் இப்பொழுது அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஏற்பாட்டு குழு தலைவர் திரு உமாசுதன் அவர்கள், உங்கள் குழுவை கொஞ்சம் மேடை ஏற்றுங்கள் தயவு செய்து.
இது திரைக்கு பின்னால் உள்ள கூட்டம். ஆர்கனைசிங் கமிட்டி கொஞ்சம் மேலே வாங்க ஃபஸ்டர். கடந்த 3 மாதங்களாக பல கூட்டங்கள், பல செயல்பாடுகள், பல விவாதங்கள், இந்த மாநாடு எந்த அம்சத்தில் நடைபெற வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று ராவும் பகலுமாக, இரவும் பகலுமாக அவர்கள் வேலை செய்து இன்று இந்த மாபெரும் மாநாட்டினை 2 நாட்களாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் திரைக்கு பின்னால் உள்ள முகங்கள் இன்று உங்கள் முன், திரைக்கு முன். வாங்க மேலே இருங்க. இவர்களுக்கு முதலில் ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்புங்கள். இவர்கள் இல்லை என்றால் இன்று இந்த திருமுறை மாநாட்டு இல்லை. மத்திய சேலவையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு அந்த பங்கை நாங்கள் கொடுத்து விட்டோம். அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் வழங்கி அவர்களை இன்று இந்த ஒரு நல்ல பயனுள்ள 2 நாட்களை உங்களுக்கு பரிசாக அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவாசிகளால் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய சேவை மலேசிய இந்து சங்கத்திற்கு தேவை, என்றும் தொடரட்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி. அவங்கள காட்டணுங்கிறதுக்காக தான் மேடை ஏற்றினேன். இந்த மாநாடு என்பது நம்முடைய மலேசிய இந்து சங்கத்தினுடைய 60 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மலேசிய இந்து சங்கம் கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கடினமான பாதை, கரடுமுரடான பாதை, பல சவால்கள், பல சலசலப்புகள். இதற்கும் மத்தியில் சமுதாயத்தோடு பின்னி பிணைந்து கொண்டு தன்னுடைய கடமையை செவ்வனே செய்து கொண்டிருக்கின்றோம். பல வழக்குகளையும் சந்தித்திருக்கின்றோம். இது ஒரு தாய் சங்கம் என்ற ஒரு போர்வையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதனால் நமக்கு கல்லடி பயங்கரமாக பட்டு கொண்டிருக்கின்றது. இருப்பினும் நம்முடைய சமய நிகழ்ச்சிகள், நம்முடைய சமய கோட்பாடுகளை நம்ம தவறாமல் நம்முடைய நிகழ்ச்சிகளை செவ்வனே செய்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த திருமுறை மாநாடு மையமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய 60 ஆண்டுகளுடைய ஸ்லோகன் 60 ஆண்டுகளின் உறுதியுடன் எதிர்கால வெற்றியை நோக்கி என்ற தலைப்பில் தான் இந்த 60 ஆண்டு காலத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதுதான் முதல் நிகழ்ச்சி. தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஃபேமிலி டே, திருமுறை சம்பந்தமான பட்டிமன்றங்கள் என்று எல்லாம் இந்த ஆண்டுதோறும், இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றோம். அந்த வகையில் அனைவரும் மலேசிய இந்து சங்கத்திற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்று இந்த 2 நாட்களுக்கு சிறப்பாக சிற்றுண்டி மற்றும் காலை உணவு எல்லாம் ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கின்றது. ஒரு சில குறைபாடுகள் உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். அந்த குறைகளை நாங்கள் ஏற்போம். நிறைகளை எல்லாம் வல்ல இறைவனுக்கு சமர்ப்பித்து காலம் தாழ்த்தாமல் இந்த நாள் முழுவதையும் நன்றாக பயனளிக்கக்கூடிய நாளாக மாற்றி சிறப்பாக கடந்து இந்த திருமுறை விழாவை வெற்றியடை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தனது கம்பீர குரலில் சிறப்பாக வரவேற்புரையாற்றிய சகோதரர் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய கௌரவ செயலாளர் விவேகரத்னா திரு விநாயகமூர்த்தி சுப்பிரமணியம் அவர்களுக்கு எங்களது நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்த அங்கமாக தலைமையுரை. நமது நாட்டில் சங்கங்களுக்கெல்லாம் தாய் சங்கமாக திகழும் மலேசிய இந்து சங்கத்திற்கு புதிய ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கும் தங்கமான ஒரு சமய பண்பாளர், தேசிய தலைவர் ஸ்ரீகாசி சங்கபூஷன் திரு தங்ககணேசன் தங்கவேலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தபிரான் அடிபோற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. மலேசிய இந்து சங்கத்தின் இன்றைய இந்த திருமுறை மாநாடு 2025 குறிப்பாக திருமுறையை சைவநேரி கருவூலம் என்ற தலைப்பில், அதுவும் 60ஆம் ஆண்டை நோக்கி பீடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் எங்களுடைய கருப்பொருளாக 60 ஆண்டுகளின் உறுதியுடன் எதிர்கால வெற்றியை நோக்கி என்ற
தலைப்பில் இந்த வரக்கூடிய 60 ஆண்டுகள் பிறகு நாம் செய்ய இருக்கின்றோம். ஆக அந்த வகையில் இந்த நிகழ்வை சிறப்பு சேர்க்கும் வகையில் அருமையாக வருகை தந்து இன்று மலேசிய இந்து சங்கம் அவரை கௌரவிக்கவும் இருக்கின்றோம். டத்துஸ்ரீ அவர்களை மரியாதைக்குரிய தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிகாவின் தேசிய துணைத் திருமண எங்கள் அன்புக்குரிய முனைவர் டத்துஸ்ரீ சரவணன் ஐயா அவர்களே, அதே வேளையில் எங்களுடைய முன்னாள் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டத்தோ வைத்திலிங்கம் ஐயா அவர்களே, ஐயா சங்கரத்னா வைத்திலிங்கம் ஐயா அவர்களே, துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கணேஷ் பாபுரா அவர்களே, எங்களுடைய கௌரவ செயலாளர் இளைஞர் மரியாதைக்குரிய விவேகரத்னா விநாயகமூர்த்தி அவர்களே, ஜோஹர் மாநில தலைவரும் எங்களுடைய ஆலோசகருமான சங்கரத்னா ராமகிருஷ்ண ஐயா அவர்களே, எங்களுடைய நிர்வாகக்குழு உறுப்பினர் குறிப்பாக துணைத் தலைவர் துணை பொருளாளர் ஐயா சங்கபூஷன் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே, எங்களோடு நேற்று நம்முடைய இயக்க தலைவர்கள்லாம் பலரும் கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் இன்றும் நம்மோடு இருக்கின்ற எங்களுடைய மரியாதைக்குரிய நாளூர் மன்றத்தின் முன்னாள் மலேசிய இந்து சங்கத்தின் தேசிய தலைவரும் முனைவர் ஐயா பாலகிருஷ்ணன் கந்தசாமி ஐயா அவர்களே, சைவ நட்பறி கழகத்தின் தலைவராக இருக்கின்ற முனைவர் தர்மலிங்கம் ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக்குழு தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய இளைஞர், சிறப்பாக இந்த நிகழ்வை படைத்து கொண்டிருக்கின்ற அவருடைய குழுவினர் உமாசுதன் அவர்களுக்கும், விவேகரத்னா உமாசுதன் அவருக்கும் அவர் குழுவினருக்கும், எங்களுடைய மாநில தலைவர்கள், வட்டார தலைவர்கள், அனைத்து இயக்க தலைவர்கள், நம்முடைய இந்த நிகழ்வு பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அனைத்து பேராளர் பெருமக்களுக்கும் அடிகளுடைய காலை வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டேன். வணக்கம். அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருமுறையே சைவநெறி கருவூலம் என்னும் கருப்பொருளை திருப்பொருளாக கொண்டும் மறைநாயகனாம் பரமனரும் மறைப்பொருளாம் திருவருளை நாடியும் நடைபெறுகின்ற திருமுறை மாநாடு சைவமனம் கமலும் சிவம் பாங்கோடும் நிறைவேறிட அருள் புரிவாய் முப்பொருள் முதல்வனே வேத நாயகனே. இன்று நடைபெறுகின்ற இந்த சைபர் ஜெயாவில் அவருக்கு தான்ஸ்ரீ அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். தான்ஸ்ரீ பாலனையா அவர்களுக்கு அவருடைய நிர்வாகத்தில் இருந்தாங்க, அவர்களுக்கும் இந்த வேளையில் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஏன்னா இன்று இந்த அரங்கத்தை நமக்கு கொடுத்து ஆதரவு கொடுத்திருக்கின்றார். 2 நாளுக்கும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய மனம் படைத்தவர் அவர் அப்படின்றது. நம்முடைய சமய நிகழ்ச்சிகள் எல்லா நிகழ்ச்சிகளுக்குமே அவர் வழங்கி கொண்டிருக்கின்றார். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும் தான்ஸ்ரீ அவர்களுக்கு. அது மட்டுமல்ல, நிதியும் கொடுத்திருக்கின்றார் நம்முடைய நிகழ்வுக்கு. அதுபோல டத்தோ வைத்திலிங்கம் ஐயாவும் நிதி கொடுத்திருக்கின்றார். 5000 ரிங்கிட் கொடுத்திருக்கிறார். தான்ஸ்ரீ அவர்களும் 5000 ரிங்கிட் கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய நிகழ்வுக்கு. இந்த வேளையில் நன்றி. டத்தோஸ்ரீ அவர்கள் கண்டிப்பாக அவருடைய நிலையை சொல்லுவார். ஓகேங்களா? ஆக எல்லா வகையிலும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற சைவம் அப்படின்றாலே இந்த எம்பெருமான் திருப்பாதத்தை வணங்கி தான் நம்ம காரியங்கள் ஆட்டி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மத்திய சிலை உறுப்பினர்களுக்கும் இந்த வேலையை நன்றி. ஏன்னா இந்த மேடையில் இன்னைக்கு நிற்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஆக அவர்களுக்கும் இந்த வேலையை நன்றி. மலேசிய இந்து சங்கத்திற்கு மகுட நிகழ்வாக அமையும் என கருதுகின்றேன். இந்த நிகழ்வு ஒப்பிலா உயர்விழா நன்மறைக்கு யான்றும் சிவஞ்சான்றோர் பெருமக்களால் இங்கே இருக்கின்ற அனைத்து சிவச்சான்றோர்களுக்கும் ஏற்பற்ற பாடல்களை உள்ளமுருக ஓதும் போதில் ஏற்படும் இன்பத்திற்கு எல்லை இல்லை. இதைத்தான் நேற்று சூசுமை ஐயாவும் சொன்னாங்க. இன்று காலையில் பேசின ஐயா தர்மலிங்கம் ஐயாவும் சொன்னாங்க. ஆக தேவார திருவாசகங்கள் ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒலித்தால் கண்டிப்பாக நம்ம மோட்சம் பெறுவோங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதைத்தான் நம்ம வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் பரமனை நாடுவதற்கு பதிலாக அவனே நம் அருகில் வந்து நம் உள்ளத்திருகையில் செம்மாந்து அமர்ந்திருக்கும் திருக்கோலத்தையும் திருநெறிய தமிழாம் திருமுறையும் ஓதும் போதில் நாம் ஒரு சேர உணர முடியும். அதை ஓதும் போது தான் தெரியும் அந்த எம்பெருமான் நம்மோடு இருக்கின்றார் என்று.
அதான் நம்ம பேர் ஓதவே மாட்டேன்றோம். அதுதான் எங்கே ஓதணுமோ அங்கே ஓத மாட்டேன்றோம், எங்கே ஓதக்கூடாதோ அங்கே போய் ஓதி கொண்டிருக்கின்றோம். மறைமுகமாக சொல்கிறேன். தனி வழிபாடு, இல்ல வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் அடியனுடைய சித்தாந்தம். இதைத்தான் எங்களுடைய வட்டார பிறர்களுக்கு இன்றும் அடியன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன். இதில் முத்தாய்ப்பு வைக்கணும் அப்படின்னா, இங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க. எங்களுடைய மலாக்கா மாநிலத்தின் சிறப்பாக ஒவ்வொரு மாதமும் கூட்டு வழிபாடு எது நடக்குதோ இல்லையோ அந்த கூட்டு வழிபாடு நடக்கும். திருமதி கவிதா அவர்கள், அன்பான வணக்கம் அம்மா அவர்களுக்கு. அதுபோல் ஜோரான ஜொகுர் மாநிலத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அன்புக்கு எல்லாம் அரசியாக அவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பினாங்கு மாநிலம் தொட்டு இங்கிட்ட ஜொகுர் மாநிலம் வரை எல்லோரும் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய சித்தாந்தம். அதை நடத்தினா தான் நான் சமய இயக்கம் அப்படின்றத நாம் அங்கீகரிக்க முடியும். இல்லைன்னா நம்ம எல்லோரையும் அரவணைக்கிறோம்னு சொல்கிறதுல மட்டும் எதுவும் தீர்ந்து விடாது. இறைவனை எளிதாக நினைக்கவும் நீரும் மலரும் கூட இன்று எளிதாக வழிபடவும் துணை புரிவை திருமுறை பாடல்கள். இத்தகைய திருமுறை குறித்து விழிப்புணர்வை நம்ம சமய அன்பர்களிடம் மென்மேலும் ஏற்படுத்த வேண்டும். மதம் மாற்றம் உள்ளிட்ட அனைத்து தீங்குகளில் இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்கான தற்காப்பு இறைமலையும் திருமுறை ஒன்றே என்ற நம்பிக்கையை விதைக்க வேண்டும் என்பதை எல்லாம் இலக்காக கொண்டு நடைபெறவிருக்கும் இந்த திருமுறை மாநாட்டில் உங்கள் அனைவரையும், சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் அவனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இந்து சங்கத்தினர், இந்து சமயத்தினர், உயர்கல்வி மாணவர்கள், இளைஞர்கள், இளம் தம்பதியர் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டிருப்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. எதிர்கால வாழ்வை எங்கனம் ஆண்மைநேய பாதையில் அழைத்து கொள்ளலாம் என்பதை பற்றிய விழிப்புணர்வையும் பெற்று இம்மண்ணில் வாழ்வாங்கு வாழலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஊனுடம்பு ஆலயம், உள்ளமே பெருங்கோயில் என்றெல்லாம் சமய சமூக கருத்துக்களை ஒன்றாக பாடியுள்ள திருமூலர், சேக்கிலார் போன்றோரின் திருநெறிய தமிழை கற்க நம்மிடையே இறை நேசமும் சமூக ஒற்றுமையும் மேலும். சைவ நெறியின் கருவூலம் திருமுறை என்பதை எந்நாளும் நிலைநாட்டுவோம். வாழ்க வையகம், வளர்க சிவநெறியம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.